என் பெயர் ஜமாலுதீன். நான் திருப்பூர் எம்எஸ் நகர் பகுதியைச் சேர்ந்தவன். கடந்த சில காலமாக தௌஹீத் ஜமாத்துடைய செயல்பாடுகள் அதிருப்தி அடைந்து அதிலிருந்து விலகி இருப்பவன். என்னிடம் வேறு கிளையைச் சேர்ந்த சகோதரர்கள் சில ஆலோசனை கேட்கின்றனர். அதற்கு பதில் தரவும். அவர்களின் கேள்வி என்னவெனில், பள்ளி ஜமாத்து பெயரில் இருப்பதால் அவர்கள் அட்டுழியம் செய்கிறார்கள். இனிவரும் காலங்களில் பள்ளியை அந்தந்த பகுதி தௌஹீத்வாதிகளின் பெயரில் பதிவு செய்தால் காலப்போக்கில் அவர்கள் மாறிவிட்டால் என்ன செய்வது? ஏற்கனவே இந்த டெஸ்ட் முறையில் இப்படி குளறுபடிகள் இருந்ததால் தான் ஜமாத்து பேரில் பதிவு செய்தோம். ஆனால் அதுவும் பிரச்சனையாக இருப்பதால் என்ன செய்வது என்று கேட்கிறார்கள். இவர்களும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். நாம் உருவாக்கியதாயிற்று என்று தயங்கி கொண்டிருக்கிறார்கள். விளக்கம் தேவை அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சொத்துக்களை வாங்கும் பொழுது பதிவு செய்கிறோம்ல, அதை பதிவு செய்யும் பொழுது சங்கம் என்கிற அடிப்படையில் பதிவு செய்கிறது ஒரு வகை இருக்குது. ட்ரஸ்ட் என்ற அடிப்படையில் பதிவு செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது. சங்கம்னு நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் ஒரு 100 1000 லட்சம் கூட இருக்கலாம். அவங்களெல்லாம் கூடி நம்ம ஒரு சங்கம் அமைத்து கொண்டு அந்த சங்கத்தின் சார்பாக பதிவு செய்கிறதா தான் தலைவர் செயலாளர் நிர்வாகியை போட்டு பதிவு செய்வாங்க. அப்படி பதிவு செய்தார்கள் என்று சொன்னால் அந்த நிர்வாகியை யார் இருக்கிறாங்களோ அவங்க கையிலேயே அது இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உறுப்பினர்கள்லாம் கூடி நீங்கள் உங்களை மாற்றிட்டோம், இவரை தலைவராக்கிட்டோன்னு சொன்னாங்கன்னா பொசிஷன் மாறிவிடும். இது சங்கத்துடைய நிலைமை. ட்ரஸ்ட்டுனா என்னன்னு கேட்டால் ஒரு 5 பேரை 10 பேரை சேர்ந்து அவங்க பேரில் பதிவு பண்ணிக்கிறது ட்ரஸ்ட்டுன்னு அமைச்சு கொள்வது. அந்த 10 பேரை நிதி கொடுத்தவர்களும் தட்டி கேட்க முடியாது, அந்த பள்ளிக்கு தொலை வர்றவங்களும் தட்டி கேட்க முடியாது, அதனோட ஈடுபாடு உள்ள ஒத்துழைப்பு செஞ்சவங்களும் தட்டி கேட்க முடியாது, அவங்கள மாற்ற முடியாது. ட்ரஸ்ட்டுன்னு பதிவு செஞ்சிட்டாங்கன்னா அந்த 7 பேர்னா அந்த 7 பேர் தான். அந்த 8வது ஒரு ஆள் கூட நீங்கள் நுழைய முடியாது. அந்த 7 பேரும் தங்களை சொந்த பொருள் ஆக்கிட்டா கூட உங்களால் கேட்க முடியாது. அந்த ட்ரஸ்ட்டுங்கிறது ஒரு சரியில்லை என்று நம்ம கடந்த காலத்தில் சொல்லியிருக்கிறோம். சங்கம் சரி. இந்த சங்கம்ங்கிறது மாநில அளவிலான ஒரு சங்கமாக இருக்கணுமான்னு இந்த அவசியம் கிடையாது. மாநில அளவிலான சங்கமாகவும் இருக்கலாம். ஒரு உள்ளூரில் உள்ள நீங்கள் திருப்பூர் தௌஹீத் சங்கம், தௌஹீத் பேரவை அல்லது திருப்பூர் தௌஹீத் ஜமாத்துன்னு ஒரு பேரை வைத்து கொண்டு நீங்கள் உங்கள் பகுதியில் சங்கமாக பதிவு செய்யணும். சங்கமாக பதிவு செஞ்சீங்கன்னு சொன்னால் ஊரில் உள்ள அந்த பகுதியில் உள்ள 50 பேரும் கேள்வி கேட்பாங்க. சங்கத்தில் நான்லாம் உறுப்பினர், சங்கத்தில் வந்து தேர்தல் நடத்தணும், சங்க ட்ரஸ்டிகள்னா உறுப்பினர் அவங்க தான், நிர்வாகிகள் அவங்க தான், வெளி ஆளுக்கு வர முடியாது. ட்ரஸ்ட்னா அந்த வட்டத்துக்குள்ளே நின்றும். சங்கம்னு சொல்லிட்டீங்கன்னா நிர்வாகி இருப்பாங்க, வெளியில் உள்ளவங்க நிர்வாகி தேர்ந்தெடுப்பாங்க. வெளியில் உள்ளவங்கள நிர்வாகியை தேர்ந்தெடுக்கிறது வந்து சங்கம், அவங்களுக்குள்ளே தான் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் என்பது வந்து ட்ரஸ்ட்டு. ட்ரஸ்ட்டாக இருந்துச்சுன்னா 10 ட்ரஸ்ட் இருக்கான்னு வைங்க, 6 ட்ரஸ்ட்டு என்ன செய்யறான், இதை விற்று தின்றுவோன்னு நினச்சான்னா தின்று போயிடலாம் மெஜாரிட்டி. ஆனால் சங்கத்தில் செஞ்சால் எல்லாம் கழுத்தை பிடிச்சிடுவாங்க. ட்ரஸ்ட்டில் கழுத்தை பிடிக்க, நீ என்ன மெம்பரா, இது ட்ரஸ்டிகளுக்கு உள்ளது, நீ என்ன கேட்குறேன்னு சொல்லி விடுவார்கள். சங்கம்னு இருந்தால் நீங்கள் உங்கள் மகளில் அவ்வளோ 100 சகோதரர் இருக்கான்னு வைங்க, 100 பேர் கூடுறீங்க, சங்கம்னு ஒரு பேர் ஏதாவது ஒரு பேரை வச்சுக்கிறீங்க, எக்ஸ்ஓ எந்த பேரானோ வச்சுருப்போங்க. அந்த சங்கத்தை பேரை செஞ்சு ஒரு சார் பதிவாளர் அலுவலகத்தில் போய் அதை பதிவு செஞ்சுருங்க, ஒரு நம்பர் தந்துடுவான். இந்த சங்கத்தில் நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னு சொன்னால் இப்போ யார் தலைவராக இருக்கிறாரோ அவரை வெளியேற்றிடலாம், செயலாளரை வெளியேற்றலாம். நீங்கள் எல்லாம் கூடி என்ன செய்யலாம், மாற்றினா அவங்கள எடுத்துக்கிட்டீங்கன்னா பொறுப்பு கொண்டு வந்துடும். ஆளை மாத்திர பொறுப்பு கொண்ட இருக்கக்கூடிய நேரத்தில் சொத்து உங்களை விட்டு போகாது. சங்கத்தில் அந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ட்ரஸ்ட்டில் அப்படி கிடையாது. நீங்கள் ட்ரஸ்ட்டாக நினைத்து கூட இந்த கேள்வி கேட்குறீங்க. எதனால் கேட்குறீங்கன்னு கேட்டால், நாங்கள் உள்ளூரில் ட்ரஸ்ட் மாதிரி அமைத்து செய்தால் அந்த ட்ரஸ்டிகள் கையில் எல்லாம் போயிருமே, கண்டிப்பாக போகும். நீங்கள் என்ன செய்யணும், சங்கமாக பதிவு செய்யுங்க. நம்ம எத்தனை பேர் கொள்கை எல்லாரும் கூடுங்க, நம்ம எல்லாரும் சங்கம், இன்னும் எவ்வளோ ஒரு நாள் சேர்த்துக்குருவோம். இந்த கொள்கையில் உள்ளவங்களை நம்ம எல்லாருமா சேர்ந்து நம்ம இந்த சங்கத்தை உண்டாக்கிட்டோம். இந்த சங்கத்துக்கு 3 வருஷம் ஒருக்கா தேர்தல் நடக்கும், அல்ல 2 வருஷம் ஒருக்கா நடக்கும். நீங்களாம் சில பயிலா உண்டாக்கி ஒரு பதிவு பண்ணிவிட்டு அந்த சங்கத்தின் பேரில் பதிவு செஞ்சீங்கன்னு சொன்னால் அதில் யாரெல்லாம் உங்களை தேர்ந்தெடுத்த உறுப்பினர்களாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாருக்கும் அதில் உரிமை உண்டு. உங்களை மாத்திர உரிமை இருக்கிறது. ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி அமைச்சு நீங்கள் கோடி கோடியாக கொடுத்தாலும் சரி, அந்த ட்ரஸ்டிகளே நினைத்தால்தான் அவங்க நிர்வாகியாக இருக்கிறவங்களே தான் அவங்கள மாற்றிக்கிற முடியும். அந்த 7 பேர் சேர்ந்து நீ தலைவர் நான் செயலாளர்னு மாற்றிக்கிறலாம். 8வது ஒரு ஆள் உள்ளே நுழைஞ்சு செய்ய முடியாது. 8வது ஆள் நுழைக்கிறதா இருந்தால் அந்த 7 பேர் நினைச்சா ஒரு ஆளை சேர்த்துக்கலாம், 7 பேர் நினைச்சா ஒரு ஆள் நீக்கிடலாம். அப்போ ட்ரஸ்ட்டுங்கிற விஷயத்தில் நம்ம எதனால் டேஞ்சருங்கிறோம்னு கேட்டால், அதில் உள்ளவர்கள் மட்டுப்படுத்தப்பட்டவர்கள், அவர்கள் தான் உறுப்பினர்கள், அவர்கள் தான் நிர்வாகிகள். அவர்களுக்கு வெளியில் இருந்து யாரும் அவங்கள தேர்ந்தெடுக்க முடியாது. நிர்வாக குழுன்னு வைத்துக்கினீங்கன்னா அவங்களுக்கு வெளியே உள்ள மக்கள் அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த சொத்தை வந்து ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் சொத்தை ஈஸியாக எடுக்கிற ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஊரை கூட்டுங்க, சங்கத்தில் தீர்மானம் போடுங்க, உன்னை தலைவர் நீக்கியாச்சு, இந்த ஒரு தலைவரை போட்டாச்சுன்னா உங்கள் கையில் தனால் வந்துட போகுது.
அப்போ மக்கள்கள் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். மக்கள்லாம் சேர்ந்து வழிகட்டு போயிட்டா ஒன்றும் செய்ய முடியாது. எல்லா மக்களும் கெட்டு போயிட்டு சேர்க்கு போயிட்டா என்ன செய்யணும்? அது நம்ம என்ன செய்ய முடியும்? அது அல்லாஹ் வந்து அந்த மக்களுக்காக தான் மர்க்கஸை, மக்கள் எல்லாரும் மாறிட்டாங்கன்னு சொன்னா தான் அது வந்து தடமாறி போகும். எல்லாரும் மாறுறது கஷ்டம், ஒன்று ரெண்டு பேர் மாறுறது ஈஸி. அதனால வந்து நாம சொல்வது வந்து ட்ரஸ்ட்டை சொல்லவே இல்லை, மாநில அளவிலான ஒரு சங்கம்னு பதிவு பண்ணதுனால ஏற்பட்ட விளைவை நம்ம அனுபவத்தில் கண்டுகொண்டோம். அவங்க நல்லவங்களா இருக்கிற வரைக்கும் அது நல்லதாக போயிட்டு இருக்கும். கெட்டவங்களா இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து தொழுவுறதுக்கு ஆள் இல்லாட்ட கூட கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எங்கள் அமைப்பில் இல்லாட்டி இந்த பள்ளிவாசல் தேவையில்லைன்னு கோயில்பட்டு மாதிரி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்படியானவர்கிட்ட இப்போ மாறிட்ட காரணத்தினால அவங்கவுங்க ஊர் மக்கள் கஷ்டப்பட்டவங்களும் அந்த அருமை தெரியும். கஷ்டப்பட்டு நிதி வாங்கி ஓத வாங்கி அந்த எப்படி கஷ்டப்பட்டோம் அவங்களுக்கு தெரியும். அதை காப்பாற்ற பார்ப்பார்கள். அதை வந்து ஒருத்தன் நிர்வாகி சொல்லிக்கொண்டு அதை வந்து அபகரிக்கிறதுக்கோ முறைகேடு செய்வதற்கோ விட மாட்டார்கள். அதனால உள்ளூர் சங்கங்களாக நீங்கள் வந்து சொத்துக்களை பதிவு செஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ட்ரஸ்ட்டில் வரக்கூடிய ஆபத்துகள் எதுவுமே அதில் கிடையாது. செக்யூரிட்டியாக இருக்கும், சேஃபாக இருக்கும். மக்கள் மெஜாரிட்டி மக்கள் தௌஹீதில் இருக்கிற வரைக்கும் அது தௌஹீதாகவே இருந்துகிட்டு இருக்கும். மெஜாரிட்டி மக்கள் அதை விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் அப்புறம் நமக்கு என்ன இருக்குது? நமக்கு என்ன தேவையற்றது? போயிட்டு சொத்தா முக்கியம், கொழுதான முக்கியம். அதை விளைவிக்கணும்.